மத்தேயு 2ஆம் அதிகாரத்தை 3 பகுதிகளா பிரிச்சுக்கலாம். பகுதி 1, ராஜாவை தேடுதல், சர்ச்சிங் த கிங். 2ஆம் அதிகாரம் 1 முதல் 8. நம்பர் 2, ஃபைண்டிங் த கிங், ராஜாவை கண்டுபிடித்தல். மத்தேயு 2ஆம் அதிகாரம் 9 - 12. பகுதி 3, ஃபாலோயிங் த கிங். 2ஆம் அதிகாரம் 13 - 23, ராஜாவை தொடருதல், ஃபாலோயிங் த கிங். அப்போ இயேசுவை கவனிச்சா எல்லாமே ஒரு ஸ்பெஷல் இடத்துக்கு வருது. டைம் ஸ்பெஷல், பிளேஸ் ஸ்பெஷல், பர்சன் ஸ்பெஷல், பீப்புள், எனிமி, கிஃப்ட், ஜாய், ப்ரொடெக்ஷன், எல்லாமே ஸ்பெஷல். உங்களுக்கு இருக்கிற எதிரி கூட ஒரு ஸ்பெஷல். ஏன் தெரியுமா? அந்த எதிரி உங்களை தடுத்து நிறுத்தினா கூட ஆண்டவர் உங்களை எப்படியாவது ஆண்டவரை பார்க்க வச்சிடறாரு. எவ்வளவு தடுத்து நிறுத்தினா கூட உங்களுக்கு வர வேண்டியது வந்தே சேர்ந்துடுது. இப்போ இந்த ஏரோது ராஜாவை பத்தி குறிப்பை பார்த்துட்டு அடுத்த குறிப்புகளை கவனிப்போம். இப்போ இந்த யூதேயா என்பதுல ஏரோது இருக்கிறாரு, வயசானவர். இந்த யூதேயாவை அவர் தான் ஆள்றாரு. இவருக்கு 4 பசங்க இருந்தாங்க. இந்த இடத்தை ஆள்றது யாரு அப்படின்னு போட்டி போட்டாங்க. எது? அந்த பெரிய இடமாகிய யூதேயாவை. இந்த ஏரோதனுடைய பசங்க போட்டி போட்டதுனால இந்த யூதேயாவை யார் ஆள்றதுன்னு மேல இருக்கிற ராயன் என்ன பண்ணா, உங்களுக்குள்ள ஃபேமிலி சண்டை இருக்குது இல்லை, அதனால உங்க வீட்டு பிள்ளைங்க பதில் நான் இன்னொரு ஆளை போஸ்ட் பண்றேன், அப்பதான் உங்க சண்டை அடங்கும்னு சொல்லி இந்த இடத்துக்கு பொந்தி பிலாத்துவை அப்பாயிண்ட் பண்றான். அவன் சொந்தக்காரன் கிடையாது, ஏரோதுக்கு சொந்தக்காரன் கிடையாது, ஃபேமிலி மெம்பர்ஸ் கிடையாது. ஆனா மேல ராயன் இந்த இடத்துல இந்த யூதேயாவை ஆள்றதுக்கு பொந்தி பிலாத்துவை அப்பாயிண்ட் பண்றான். இந்த ஆள் தான் இயேசுவை சிலுவையில் அறைய முன்பு விசாரிச்சவர், சிலுவையில் அறையப்பட கையெழுத்திட்டவர் பொந்தி பிலாத்து. இப்போ இந்த சூழல்ல தான் புதிய ஏற்பாட்டை படிக்கணும். புதிய ஏற்பாட்டில் முழுசும் ரோமர் ஆட்சி, அந்த ஆட்சியில நடக்கிற நிகழ்ச்சி இந்த சரித்திர பின்னணி. இப்போ இன்னும் ஒரு குறிப்பு, இப்போ ஏரோது ராஜா செய்த தவறுகள் என்ன இந்த 2ஆம் அதிகாரத்தில்? ஏரோது நம்பர் 1, யூதருக்கு ராஜா பிறந்தார் என்பதை கேட்டு அவனும் அவனோடு கூட எருசலேம் நகரத்தாரும் கலங்கினாங்க. ஏன் கலங்கினா அப்படின்னா, எந்த ஒரு மனுஷன் வாழ்க்கையில இயேசு இல்லையோ அவன் கலங்குவான். யாருடைய வாழ்க்கையில இயேசு இல்லாத இருக்கிறாங்களோ அவங்க பயப்படுவாங்க. பயம் வரத்துக்கு காரணம் என்ன தெரியுமா? இயேசு இல்லைன்னா பயப்படுவாங்க. அப்போ ஏரோது கலங்கறதுக்கு காரணம் இயேசு. அந்த மகிமையான நாமத்தை அவன் ருசிக்கல, பயந்தான். நம்பர் 2, ஜனத்தின் ஆசாரியர் வேத பாருகிற கூடி வர செய்து கிறிஸ்துவானவர் எங்கே பிறப்பார் என விசாரித்தான். பாருங்க, அவனுக்கு நல்லா தெரியும் அறிவுபூர்வமா என்ன இப்படி சொல்றாங்க இவங்க, யாரை கேட்கலாம்? ஓகே, யூதருக்கு ராஜாவா பிறந்தாரு, கூப்பிடுங்க, வேத பாரகரை கூப்பிடுங்க, வேத பாரகரை கூப்பிட்டு என்னன்னு கேட்போம் அப்படின்னு. எழுத்துப்பூர்வமா அவனுக்கு இருந்த அறிவு அவனுக்கு உதவலை. நியாயமா என்ன செஞ்சிருக்கணும்? இயேசுவை இப்படியா சொல்லியிருக்குது, வாங்க நானும் வரேன் அப்படின்னு சொல்லியிருக்கணும். ஆனா அவன் என்ன சொன்னா, கண்டுபிடிச்சிட்டான். இயேசுவை வெளிப்படுத்துறது எது? இயேசுவை வெளிப்படுத்துறது வேத வாசனம். அப்போ இயேசுவை அறிந்து கொள்ளணும்னா ஒரே வழி, வாசனத்தை படிக்கணும் படிக்கணும் படிக்கணும். நம்பர் 3 என்ன பண்ணா, சாஸ்திரிகளை ரகசியமா அழைத்து நட்சத்திரம் காணப்பட்ட காலத்தை குறித்து விசாரிச்சான்.
பாருங்க, ரகசியமா அழைச்சி விசாரிச்சானா. அவன் இருதயத்துல பயம் இருந்துச்சு, தேடணும்னு எண்ணம் இருந்துச்சு. ஆனா வெளிப்படையா வரணுன்ற அந்த தைரியம் வரல. ரகசியமா விசாரிக்கிறான். என்ன ஆச்சு, எப்போ நடந்துச்சு, யார் நீங்க, எங்கிருந்து எப்போ கிளம்புனீங்க, எல்லாத்தையும் விசாரிக்கிறான். சாஸ்திரிகள் குறிச்சி சொல்றப்ப கவனிங்க, முதல் வசனம் சொல்லுது, ஏரோது ராஜாவின் நாட்களில் யூதேயாவில் உள்ள பெத்லெஹேமிலே இயேசு பிறந்த பொழுது கிழக்கிலிருந்து சாஸ்திரிகள் எருசலேமுக்கு வந்து. வெயிட், சாஸ்திரிகள் எந்த ஊரு அதான் தெரியாது. கிழக்கு ஊரு, கிழக்கு ஈஸ்ட்ல இருந்து வந்தாங்களாம். ஆனா அது ஊரா, பட்டணமா, கிராமமா, தாலுக்காவா தெரியல. இந்த இடத்துல எந்த ஒரு க்ளூவும் கிடைக்கல. ஆனா ஒரு இடத்துல க்ளூ கிடைக்குது. சாஸ்திரிங்க எங்க தூங்கன்னு பாருங்க. 12 பின்பு அவர்கள் ஏரோதினிடத்திற்கு திரும்பி போக வேண்டாம் என்று சொப்பனத்தில் தேவனால் எச்சரிக்கப்பட்டு வேறு வழியாய் தங்கள் தேசத்திற்கு திரும்பி போனார்கள். எங்க போனாங்க? தேசத்துக்கு திரும்பி போனாங்க. அப்ப கிழக்குல இருந்து வந்தவங்க ஒரு தேசத்துல இருந்து வந்தாங்க. அதனால தான் ஏரோது ராஜா அவங்க வந்த காலத்தை திட்டமா விசாரிக்கிறான். யோசித்து பாருங்க, வராங்க அப்படின்னா இவங்க எப்படியும் ஃப்ளைட்லேயோ ட்ரெயின்லேயோ ரோட்லேயோ வந்திருக்க முடியாது. கட்டாயம் ஒட்டகத்தில் தான் வந்திருக்கணும். அந்த நாட்களில் அதுதான் இருந்துச்சு. சரி, எப்படியோ பயணப்பட்டு ஒரு தேசத்திலேருந்து வந்தப்ப காலத்தை விசாரிக்கிறான். இங்க பாருங்க, அவங்க காலம் காலம் திட்டமா திரும்ப திரும்ப சொல்லப்படுது. எங்க 7 அப்பொழுது ஏரோது சாஸ்திரிகளை ரகசியமாய் அழைத்து நட்சத்திரம் காணப்பட்ட காலத்தை குறித்து, காலத்தை டைம் என்னங்க, டைம் என்ன அப்படின்னு கேட்கிறான். எப்போ உங்களுக்கு ஸ்டார் பார்த்தீங்க, எப்போ கிளம்புனீங்க அப்படின்னு கேட்கிறான். இன்னொரு இடத்துல இந்த சாஸ்திரிங்க திரும்பி வேற வழியில போயிடுவாங்களா, மறுபடியும் விசாரிக்கிறான். 16 கவனிங்க. அப்பொழுது ஏரோது தான் சாஸ்திரிகளால் வஞ்சிக்கப்பட்டதை கண்டு மிகுந்த கோபம் ஆட்களை அனுப்பி தான் சாஸ்திரிகளிடத்தில் திட்டமாய் விசாரித்த காலத்தின்படியே பெத்லெஹேமிலும் இங்கேயும் டைம், அதாவது அவனுக்கு நல்ல டைம் கால்குலேட் பண்ணிட்டான். இவங்க கிட்டயே கேட்டான், எப்ப கிளம்புனீங்க, இங்க வர்றதுக்கு எவ்வளவு நாள் ஆச்சு, நட்சத்திரம் எப்ப பார்த்தீங்க, எப்படி வந்தீங்க, அவ்வளோத்தையும் சொல்லிட்டு இவங்க இங்கிருந்து ராஜாவை பார்த்துட்டு பெத்லெஹேம் போயிட்டாங்கல்ல, போயிட்டு திரும்ப வரல, வருவாங்கன்னு பார்த்தான். இப்போ இங்கேயும் கணக்கு போடுறான். அவங்க எப்போ வந்தாங்க, 2 வாரம் ஆச்சோ 3 வாரம் ஆச்சோ, திரும்பியே வரலையே, எவ்வளோ நாள் ஆச்சு போய், ஏன் திரும்பி வரல. ஸோ அந்த டைமு இந்த டைமு எல்லாத்தையும் கணக்கு போட்டு இந்த இடம் இயேசு பிறந்து ஆல்மோஸ்ட் 2 வருஷத்துக்கு உள்ள ஆச்சு. அதனால 2 வயசுக்கு உள்ள இருக்கிற ஆண் பிள்ளைகள் எல்லாம் கொலை செய்யணும் அப்படின்னு ஆர்டர் பண்றான். இப்போ முக்கியமான கன்க்ளூஷனுக்கு வரேன். சாஸ்திரிகள் முதல்ல ஏரோதை பார்க்குறாங்க, பார்த்துட்டு வெளியே வராங்க. நட்சத்திரம் மூவ் ஆகுது, சந்தோஷமாயிடுச்சு, யாரும் உதவி செய்யல. மறுபடியும் நட்சத்திரம் மூவ் ஆகுது, பிள்ளை இருந்த வீட்டுக்கு போகுது. இப்போ வாசிப்போம், 10 வாசிப்போம் 2. அவர்கள் அந்த நட்சத்திரத்தை கண்டபோது மிகுந்த ஆனந்த சந்தோஷம் அடைந்தார்கள். அவர்கள் அந்த வீட்டுக்குள் பிரவேசித்து பிள்ளையையும் அதன் தாயாகிய மரியாளையும் கண்டு சாஷ்டாங்கமாய் விழுந்து அதை பணிந்து கொண்டு தங்கள் பொக்கிஷங்களை திறந்து பொன்னையும் தூபவர்க்கத்தையும் வெள்ளை போலத்தையும் அதற்கு காணிக்கையாக வைத்தார்கள். ஓகே, 10ஆம் வசனம் அவங்களுக்கு சந்தோஷம். 11ஆம் வசனம் ரொம்ப முக்கியமான வசனம். இந்த செய்தியிலே கிளைமேக்ஸ் மெசேஜ் இந்த 11ஆம் வசனம் தான். என்ன அப்படின்னா, அந்த நட்சத்திரம் அந்த பிள்ளை இருந்த வீட்டுக்கிட்ட வந்துச்சா. வழக்கமா கிறிஸ்மஸ் காலத்துல இயேசு பிறப்ப எப்படி சொல்லுவாங்க, இயேசு பாலகனா பிறந்திருப்பாரு, மாட்டு தொழுவம் இருக்கும், ஒரு பக்கம் யோசேப்பு நிற்பாரு, மறுபக்கம் ஆட்டு மேய்ப்பர்கள் வருவாங்க, இன்னொரு பக்கம் சாஸ்திரிங்க வருவாங்க.
எல்லாரும் வந்து ஒரே சீன்ல நிற்பாங்க. அதுதான் கிறிஸ்மஸ் அப்படின்னு சொல்லுவோம். இந்த காட்சியை பார்க்குறவங்க இந்த நாடகத்தை எவ்ரி இயர் போட்டு 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 கிறிஸ்தவங்களுக்கு என்ன பழக்கத்தை உண்டாக்கிட்டாங்கன்னா மைண்டில், இயேசு பிறந்த பொழுது இயேசு பாலகனை பார்க்க மேய்ப்பர்களும் வந்தாங்க, சாஸ்திரிகளும் வந்தாங்க அப்படின்னு ஒரு காட்சியை மைண்டில் மெமரி பண்ணி வச்சிருப்போம். அது தப்பு. ஏன் அப்படின்னா, இயேசு பிறந்த அன்னைக்கு ராத்திரி தான் மேய்ப்பர்களுக்கு சொல்லப்படுது. அன்று ராத்திரியிலே பரமசேனையின் திரள் அச்சனமே தோன்றி, உன்னதத்தில் இருக்கிற தேவனுக்கு மகிமை, பூமியில சமாதானம், மனுஷர் மேல் பிரியம் உண்டாக கடவுதுன்னு சொல்லி அவங்க வாழ்த்தி, பொழுது வெடிஞ்சதும் நமக்கு தேவதூதன் சொன்னதை போய் பார்க்கலாம் அப்படின்னு மேய்ப்பர்கள் கிளம்பி வராங்க. அவ்வளவுதான், சாஸ்திரிகள் வரல. சரி, இது நடக்கிறது எங்க? தொழுவத்துல, சத்திரத்தின் முன்னணையில. சோ இயேசு பிறந்த அப்போ முதல் செய்தி அறிவிக்கப்பட்டது மேய்ப்பர்களுக்கு மட்டும், சாஸ்திரிகளுக்கு இல்ல. முதல் வந்து பார்த்தவங்க மேய்ப்பர்கள் மட்டும்தான் இயேசு பாலகனை பார்த்தாங்க, சாஸ்திரிகள் வரல. எப்படி? மேய்ப்பர்கள் வந்து இயேசு பாலனை பார்க்கறதுக்கு என்ன அடையாளம் சொல்லப்பட்டது? இதோ பிள்ளையை துணிகளில் சுற்றி முன்னணியில் களைத்திருக்க காண்பீர்கள். இதுவே உங்களுக்கு அடையாளம். எங்க? சத்திரத்துல மேய்ப்பருங்க வந்தாங்க, அதே மாதிரி பிள்ளைய பார்த்தாங்க, யோசேப்பை பார்த்தாங்க, தாயை பார்த்தாங்க, சந்தோஷத்தோடு திரும்பி போனாங்க. சாஸ்திரிகள் வரல. சாஸ்திரிகள் வந்தது எங்க தெரியுமா? முன்னணைக்கு இல்ல, வீட்டுக்கு வராங்க. கவனிங்க, 11ஆம் வசனம் வாசிங்க. அவர்கள் அந்த வீட்டுக்குள் பிரவேசித்து, வீட்டுக்கு முன்னணையில இல்ல. இயேசு இப்போ புதுசா பிறந்த பேபி கிடையாது, கொஞ்சம் வளர்ந்துட்ட பேபி. இப்ப வீட்டுக்கு வந்துட்டாங்க. சத்திரத்துல இருந்து வீட்டுக்கு வந்து வீட்டுல இருக்கிறப்ப சாஸ்திரிங்க வந்து வீட்டுல பாக்குறாங்க. அப்ப இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா, நாடகம் போட்டு காட்டுனது உண்மை இல்லை, அது நாடகம், டிராமா. உண்மை என்னன்னா, சாஸ்திரிகள் வந்தது ஏறக்குறைய 2 வருஷத்துக்குள்ள. இப்போ நாடகத்துல, கிறிஸ்மஸ் டிராமால இயேசு, மரியாள், யோசேப்பு நடுவில் நிற்க வச்சுட்டு மேய்ப்பர்கள் வந்து இயேசுவை பார்த்துட்ட பிறகு அப்படியே வெயிட் பண்ணுங்க, 1.5 வருஷம் கழிச்சு சாஸ்திரிகள் வருவாங்க, ஏஞ்சி போவாதீங்க அப்படின்னு நாடகத்தில் சொல்லி எல்லாரையும் உட்கார வைக்க முடியாது. அதனால உட்கார வைக்க முடியாதுன்னு உடனே சாஸ்திரிகளை வர வச்சுட்டு எல்லாரும் குரூப் போட்டோ எடுத்துக்கின்னு அனுப்புறாங்க. அப்ப நாடகத்துல காட்டுறது தான் கிறிஸ்தவங்களுக்கு பதிஞ்சிருச்சு. உண்மை அதுவல்ல. மேய்ப்பர்கள் பார்த்தது அன்னைக்கு தான், பிறந்த அன்னைக்கு. சாஸ்திரிகள் பார்த்தது பிறந்து ஒரு 1.5 வருஷம் கழிச்சு. மேய்ப்பர்கள் பார்த்தது முன்னணையில, சத்திரத்தின் முன்னணையில. சாஸ்திரிகள் பார்த்தது வீட்டுக்குள்ள, பெத்லகேம்ல, வீட்டுல. சரி, நட்சத்திரம் வந்துச்சு, பார்த்தாங்க. பார்க்கறப்ப வீட்டுக்கு போனா தாய் இருக்கிறாங்க, பிள்ளையும் இருக்கிறாங்க, சாஸ்திரிங்க பார்க்கறாங்க. ஏன் இவங்களை ஞானிகள்னு சொல்றோம்? ஏன் வைஸ்மேன் சொல்றோம்? ஏன் தெரியுமா சொல்றோம்? இப்ப அந்த 11ஆம் வசனத்தை நல்லா படிங்க, உங்களுக்கு தெரியும். 11ஆம் வசனம் சொல்லுது, இந்த வீட்டுக்குள் பிரவேசித்து பிள்ளையையும் அதன் தாயாகிய மரியாளையும் கண்டு சாஷ்டாங்கமாய் விழுந்து அதை பணிந்து கொண்டு தங்கள் பொக்கிஷங்களை திறந்து பொன்னையும் தூபவர்க்கத்தையும் வெள்ளை போலத்தையும் அதற்கு காணிக்கையாக வைத்தார்கள். ஒரு வீட்டுக்குள்ள நடக்கிறது. வீட்டுக்குள்ள போனா அம்மா இருக்கிறாங்க, பிள்ளை இருக்குது, தாய் பிள்ளை. கேத்தலிக் பீப்புள் என்ன கேட்குறாங்க? தாய் இல்லாதைய புள்ள வந்துட்டாங்க, தாய் தான் முக்கியம் அப்படின்றாங்க. எப்படி? தாய் தான் முக்கியம், மரியாள் தான் முக்கியம். எப்படி முக்கியம் தெரியாது, ஆனா தாய் இல்லாதைய புள்ள வந்துட்டா. அதுவல்ல வசனம் என்ன சொல்லுது? சரி, திரும்ப நான் கேட்கிறேன்,
திரும்ப கேள்வி, இயேசு அப்படின்ற ஒரு ரட்சகர் தாய் ரட்சகரா, மரியாள் பேரு ரட்சகரா, இயேசு பேரு ரட்சகரா? இயேசு பேரு தான் ரட்சகர். தாய் ஊழியத்துக்கு வந்து அற்புதம் செஞ்சாங்களா, மகன் அற்புதம் செஞ்சாங்களா? மகன் தான் அற்புதம் செஞ்சது. தாய் மரிச்சவங்களை உயிரோடு எழுப்புனாங்களா, பிள்ளை மரிச்சவங்களை உயிரோடு எழுப்புனாங்களா? பிள்ளை தான், மகன் தான் எழுப்புனது. தாய் சிலுவையில ரத்தம் சிந்த போனாங்களா, பிள்ளை சிலுவையில ரத்தம் சிந்த போனாங்களா? மகன் தான் ரத்தம் சிந்த போனது. தாய் மரிச்சு 3ஆம் நாள் உயிரோடு எழுந்தாங்களா, பிள்ளை மரிச்சு 3ஆம் நாள் உயிரோடு எழுந்ததா? பிள்ளை தான் உயிரோடு எழும்புச்சு. ஏசு தாய் நான் திரும்ப வருவேன் அப்படின்னு சொன்னாங்களா, பிள்ளை திரும்ப வருவேன்னு சொன்னாரா? பிள்ளை ஏசு சொன்னாரு திரும்ப வருவேன்னு. சரி, தாயை குறிச்சு எத்தனை புத்தகங்கள் எழுதப்பட்டுச்சு, மகனை குறிச்சு எத்தனை புத்தகங்கள் எழுதப்பட்டுச்சு? மகனை குறிச்சு தான் எழுதப்பட்டுச்சு. சரி, நான் திரும்ப வருவேன்னு தாய் சொல்லல, மகன் தான் சொன்னாரு நான் திரும்ப வருவேன்னு. அப்படி இருக்கிறப்ப எந்த பேஸ்ல தாய் முக்கியம் அப்படின்னு சொல்றோம்? உன்னை ரட்சித்தது யாரு? உன்னை மீட்டு ரத்தம் சிந்தது யாரு? பாடுபட்டது யாரு? அவமானப்பட்டது யாரு? தாயா மகனா? மகன் தானே. சாஸ்திரிங்க என்ன பண்ணாங்க, தாயும் பார்க்கறாங்க பிள்ளையும் பார்க்கறாங்க. இப்போ தாயை தனியா அவங்க பார்வை தனியா வச்சுட்டு பிள்ளைய பார்த்து சாஷ்டாங்கமா விழறாங்க. ஜீசஸ் தான் வொர்ஷிப் பண்ணணும், ஜீசஸுக்கு தான் வொர்ஷிப்பை கொடுக்கணும். அங்க பாருங்க அந்த வசனம் என்ன சொல்லுது, மறுபடியும் படிங்க. அவர்கள் அந்த வீட்டுக்குள் பிரவேசித்து பிள்ளையையும் அதன் தாயாகிய மரியாள் ரெண்டு பேரையும் பார்த்து சாஷ்டாங்கமாய் விழுந்து அதை பணிந்து கொண்டு. எதை பணிந்து கொண்டு? அவர்களையா? இல்ல, அதை பிள்ளையை சாஷ்டாங்கமா விழுந்து பணிந்து கொள்கிறாங்க. அதனால தான் wise man. Wise man will worship Jesus. அதனால தான் wise man. தாயை வர்ஷிப் பண்றது wise man கிடையாது. சரி, வர்ஷிப் இயேசுவுக்கு கொடுத்துட்டாங்களா, அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்க பாருங்க. தங்கள் பொக்கிஷங்களை திறக்கறாங்க, பொன்னையும் தூபவர்க்கத்தையும் வெள்ளைப்போளத்தையும் அதற்கு எதற்கு? எதற்கு? பிள்ளைக்கு. அவர்களுக்கா? காணிக்க கூட அந்த அம்மா கொடுக்க கூடாது. பிள்ளைக்கு, பிள்ளைக்கு. அப்போ இயேசு எவ்வளவு முக்கியம், இயேசு எவ்வளவு மேன்மையானவர், இயேசு எவ்வளவு உயர்ந்தவர், இயேசு எவ்வளவு உன்னதமானவர். அப்போ wise man will worship Jesus அப்படின்னா wise man என்ன பண்ணாங்க, தாயையும் பார்த்து பிள்ளையும் பார்த்து பிள்ளையாக இயேசுவுக்கு சாஷ்டாங்கமா விழுந்து ஆராதனை செய்யறாங்க. சாஷ்டாங்கமா விழுந்து எழுந்து தங்களுடைய காணிக்கைகளை பிள்ளைக்கு வச்சாங்க. இதுதான் ஒவ்வொரு மனுஷனும் செய்ய வேண்டியது. ஒவ்வொரு மனுஷனும் போய் சேர வேண்டியது எதற்கு தெரியுமா? அந்த இயேசுவை பணிந்து கொள்வதற்கு, அந்த இயேசுவை வணங்குவதற்கு. அந்த இயேசுவை வணங்குறது தான் வாழ்க்கையின் மையம், வாழ்க்கை பயணத்தின் கடைசி அல்ல, அதுதான் கிளைமேக்ஸ். உங்க வாழ்க்கையின் கிளைமேக்ஸே எது தெரியுமா? இயேசுவை வணங்குறது தான். உங்க வாழ்க்கையின் பெரிய சந்தோஷம் எது தெரியுமா? அந்த இயேசுவுக்கு கொடுக்கிறது தான். இதுக்காக தான் கிளம்பி வந்தாங்க அவ்வளோ தூரம், இதுக்காக தான் அந்த பொக்கிஷங்களை எடுத்துட்டு வந்தாங்க. இப்ப வச்ச பிறகு சந்தோஷமாயிட்டு திரும்பி போகணும். அவங்களுக்கு பயம் வந்துட்டு போய் சொன்னா என்ன ஆகணும். அதனால அவங்க தூங்குறப்ப தேவன் சொப்பனத்துல தோன்றி நீங்க அந்த வழியே போகக்கூடாதுன்னு வேறு வழியே அனுப்பி வச்சாரு. இயேசுவை வணங்கினா உனக்கு வேற வழி திறக்கப்படும். இயேசுவை வணங்கினா உனக்கு கர்த்தர் இன்னொரு வழியே காட்டுவாரு. நீ இயேசுக்கு எல்லாத்தையும் கொடுத்துட்டு திரும்ப எப்படி வந்த வழியே போனோன்னு நினைச்சினா
ஆண்டவர் இன்னும் ஒரு புது வழியை வச்சிருப்பாரு உன்னை நடத்துவதற்கு. இதுதான் இந்த செய்தியினுடைய உனக்கு கொடுக்கிற ஒரு விசுவாச தைரியம். இந்த நாள்ல வந்த உனக்கு சொல்ற செய்தி என்ன சகோதரா? இதுதான் சகோதரி, இதுதான். நீ இயேசுவை பணிந்து கொள்ள வந்துட்ட. ஆனா கர்த்தர் உன்னை திரும்ப ஏரோதன் கையில் அகப்பட விட மாட்டார். இயேசு உன்னை திரும்ப ஏரோதனிடம் செல்ல விட மாட்டார். திரும்பவும் அதே வழியில செல்ல விட மாட்டார். உனக்கு புது வழியை திறப்பார். திறப்பார் திறப்பார். இயேசுவை பணியிறது வேஸ்ட் கிடையாது. இயேசுவை தொழுது கொள்வது வேஸ்ட் கிடையாது. இயேசுவை சாஷ்டாங்கமா விழுந்து பணிந்து கொண்டு கொடுக்கிறது வேஸ்டே கிடையாது. வாழ்க்கையில திரும்பி நீ போவ, உன் தேசத்துக்கு போய் சேருவ, உன் இடத்தை போய் பாப்ப, உன் மக்களை பாப்ப, பாதுகாப்பா போய் பாப்ப. இதுதான் ராஜாவை தேடி போவது, ராஜாவை கண்டுபிடிப்பது, ராஜாவை பின்தொடர்வது. கடைசியா செய்தியில வர காரியங்களை கவனிங்க. ஆவிக்குரிய செய்தி. இயேசு ராஜா. 2 ராஜாக்கள்ல ஒன்ன தேர்ந்தெடுக்க இன்னைக்கு கத்துக்கணும். 2 ராஜாக்கள்ல ஒரு பக்கம் ஏரோது, இன்னொரு பக்கம் இயேசு. உனக்கு யார் வேணும்? ஏரோதுவா இயேசுவா? 2 பேரும் ராஜா. எந்த ராஜா வேணும்? உன்னை கொல்ற ராஜா வேணுமா? உன்னை காப்பாத்துற ராஜா வேணுமா? உன்னை வழி பறிக்கிற ராஜா வேணுமா? உனக்கு வழி திறக்கிற ராஜா வேணுமா? இந்த இயேசு உனக்கு வழி திறக்கிற ராஜா. பாருங்க, இயேசுவை தேடி போ. இந்த இயேசுவை தேடி போனா இயேசுவை பணிந்து கொள்ள தேடு. நம்பர் 3, இயேசுவை வேத வசனத்துல தேடு. நம்பர் 4, உலகத்தானுக்கு பயப்படாம இயேசுவை தேடு. நம்பர் 5, இயேசு வழி நடத்துவார் என்ற சந்தோஷத்தோடு தேடு. நம்பர் 6, இயேசு தாயை விட பிள்ளையே முக்கியம் என இயேசுவை தேடு. இயேசுவை சாஷ்டாங்கமா விழுந்து பணிந்து கொண்டு தேடு. காணிக்கை கொடுத்து இயேசுவை தேடு. தேவன் நடத்தும் வழிகளில் சென்று தேடு. கடைசியில தேவன் உன்னை தப்புவிப்பார் என்று நம்பி தேடு. அப்போ மத்தேயு 2ஆம் அதிகாரம் இயேசுவை தேடுகிறவர்களுக்கு சொல்லுகிற செய்தி எவ்வளவு முக்கியமான செய்தி. இதுக்கு பிறகு ஏரோது 2 வயதுக்கு உட்பட்ட பிள்ளைகளை கொன்னுடுவான். ஆனா இயேசுவை யோசேப்பும் மரியாளும் பாதுகாப்பா எகிப்துக்கு கொண்டு போய் அங்கேயே இருந்து அதுக்கப்புறம் அவங்க இஸ்ரவேலுக்கு வருவாங்க. இதனுடைய செய்தியின் சுருக்கம் என்ன? நம்பர் 1, யுவர் ரெக்வெஸ்ட் ரொம்ப முக்கியம். சாஸ்திரிங்கள் இடத்துல உங்களை வச்சு பாருங்க. சாஸ்திரிங்க என்ன கேட்டாங்க? நாங்க வந்திருக்கிறோம், எங்க யூதருடைய ராஜாவை பணிந்து கொள்ள வந்திருக்கிறோம். ரெக்வெஸ்ட். அந்த ரெக்வெஸ்ட் வாழ்க்கையில முக்கியம். உங்க வாழ்க்கையில என்ன ரெக்வெஸ்டோட வந்திருக்கிறீங்க? அந்த ரெக்வெஸ்ட் ஒரு நாளும் ஆண்டவர் வீணா வைக்க மாட்டார், மறக்க மாட்டார். உங்க ரெக்வெஸ்ட் என்ன? சாஸ்திரிகளுடைய ரெக்வெஸ்ட் நிறைவேறுச்சே, ஒரு மனுஷன் தடுத்து கூட நிறைவேறுச்சே, ராஜா தடுத்து கூட நிறைவேறுச்சே. உங்க ரெக்வெஸ்டும் நிறைவேறும், மனுஷன் தடுக்க முடியாது. நம்பர் 2, உங்க ரிசர்ச். தேடிக்கிட்டே இருக்குங்க, கர்த்தர் நடத்துவார். தேடிக்கிட்டே போங்க, கர்த்தர் உதவி செய்வார். தேடிக்கிட்டே இருங்க, தேவன் வழி நடத்துவார். நிக்காதீங்க. தடைகள் வரும், மனுஷன் குறுக்க நிற்பான், பயம் வரும், கலக்கம் வரும். ஆனா உங்க தேடுதலை நிறுத்தாதீங்க, கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வார். நம்பர் 3, யுவர் ரிப்போர்ட். ராஜாவை பார்த்தோம். என்ன ராஜா அவரு? பெத்லகேம்ல பிறந்த ராஜா, யூதரின் ராஜா, கிறிஸ்துவான ராஜா பிறந்துட்டாரு அப்படின்றது தான் ரிப்போர்ட். உங்க ரிப்போர்ட்டை எப்பவுமே கிளியரா வைங்க. நீங்க யாரை சேவிக்கிறீங்க? இயேசு. எதற்காக சேவிக்கிறீங்க? ரட்சகர். ஏன் சேவிக்கிறீங்க? என்ன ரட்சித்தாரு. எங்க ரிப்போர்ட் என்ன தெரியுமா? என்ன ரட்சித்த இயேசு ஒருவர் உயிரோடு இருக்கிறாரு, உன்னையும் ரட்சிப்பார்.
இதுதான் உங்க ரிப்போர்ட், இதுதான் உங்க செய்தி, இதுதான் உங்க வாழ்க்கையின் பயணத்தில் அறிவிக்க வேண்டிய தலைப்பு செய்தி. யுவர் ரிப்போர்ட். நம்பர் 4, யுவர் ரிவார்டு. கடைசியில் உங்களுக்கு ரிவார்டு உண்டு. என்ன? எப்படி இருந்தாலும் ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்க வேண்டியதை கொடுத்துருவாரு. கவனிங்க, கடைசியில் சத்திரத்தில் இருந்தாங்களே போய் யோசேப்பும் மரியாளும் முன்னணியில் இருந்தாங்க. அவங்க கிட்ட கையில் காசு இருந்திருக்காது. எப்படி, என்ன செய்யறது, எங்க போறது, எகிப்துக்கு எப்படி போறது, கை செலவுல இல்லையே. கடைசி அந்த தருணத்தில் கூட சாஸ்திரிகள் கொண்டு அந்த வெச்ச காணிக்க இருக்குதே, பொன் வெள்ளி தூப வர்க்கம். பொன் என்பது அவர்கள் கை செலவுக்கு கொடுக்கப்பட்ட காணிக்கை. எகிப்துக்கு போனோம் அப்படின்னு தேவனுக்கு தெரியும். சாஸ்திரிகள் கொடுத்த பொன் அவர்கள் நிகழ்கால தேவைக்கு கொடுக்கப்பட்ட காணிக்கை. யோசேப்புக்கும் மரியாளுக்கும் அந்த சமயத்தில் ஒண்ணுமே இல்லை. சாஸ்திரிகள் கொடுத்தது அவங்க அடுத்த பயணத்துக்கு உதவுச்சு. வெள்ளை போலும், வெள்ளை போலும் எதற்கு? இந்த இயேசு பெரியவரானா, சிலுவையில் அறையப்பட்டு மரித்து அடக்கம் பண்ணப்படுவார். அந்த அடக்க ஆராதனையில் அவருக்கு சரீரத்தை, காயப்பட்ட அவர் சரீரத்தை சுருட்டி அந்த சடங்கு செய்வதற்கு இந்த வெள்ளை போலும், அன்று கொடுத்த வெள்ளை போலும் அவ்வளோ நாள் இருந்துச்சா இல்லையான்னு தெரியாது. ஆனால் அந்த வெள்ளை போலும் எதுக்கு அடையாளம் தெரியுமா? இந்த இயேசு ராஜா கடைசி மரணம் வரைக்கும் அவருக்கு தேவையானது எதுவோ அதை தேவன் அவருக்கு முதலிலேயே யார் மூலமாவது கொடுத்து வைத்திருக்கிறார். கல்லறையில இயேசுவின் சரீரம் சுருட்டி உள்ளே வைக்கும் பொழுது அந்த வெள்ளை போலும் வைத்துத்தான் சுருட்டுவார்கள். முதல்ல இயேசு உன்னை நடத்துறதுக்கு உனக்கு என்ன வேணுமோ அதை கொடுப்பாரு. உன் மரண நாள் வரைக்கும் என்ன வேணுமோ அதையும் அவர் ஆயத்தம் பண்ணி வைத்து கொடுப்பார். ஏனென்றால் அவர் உன்னுடைய ராஜா, உன்னுடைய கிறிஸ்து, அவர் உன்னுடைய பிரபு. எல்லாரும் ஒரு நிமிஷம் எழுந்திருப்போம். தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். கரங்களை உயர்த்தி ஆண்டவருக்கு ஒரு நிமிஷம் நன்றி செலுத்துவோம். ஹல்லேலூயா. பரலோக பிதாவே, எல்லாரையும் உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். உம்முடைய கிருபைக்கு, பராமரிப்புக்கு, பாதுகாப்புக்கு உம்முடைய பிள்ளைகளுக்கு எல்லாம் உண்டாவதாக, நன்மை உண்டாவதாக, கிருபை உண்டாவதாக, சுகம் உண்டாவதாக, பேரின்பம் உண்டாவதாக. இயேசுவின் நாமத்தினால வழிகள் உண்டாவதாக, திறக்கப்படுவதாக, வாசல் திறக்கப்படுவதாக, எல்லா கிருபைகள் உண்டாவதாக. சத்துரு விலகுவானாக, ஏரோதுகள் விலகுவார்களாக, பொல்லாங்கன் விலகுவானாக, எதிரிகள் விலகுவார்களாக, வன்கண்கள் விலகுவார்களாக. இயேசுவின் நாமத்தில பிள்ளைகளுக்கு விடுதலை உண்டாவதாக. ஆசீர்வதியும்பா, வழி நடத்தும். நீ மகிமையான காரியங்களை செய்ய போறதுக்காக ஸ்தோத்திரம். ஒவ்வொருவருடைய வாழ்க்கையில செய்ய போறதுக்காக ஸ்தோத்திரம். இந்த நன்மைகளை எடுத்துக் கொள்கிறோம். இயேசுவின் நாமத்திலே ஜெபம் பண்ணி அனுப்புகிறோம். இயேசுவின் மூலம் பிதாவே.